எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கிறிஸ் கிச்சன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது கருப்பு கவுனி. கருப்பு கவுனி இதுதான் அந்த கருப்பு கவுனி. இது ரொம்ப ரொம்ப நல்லது. அது பெண்களுக்கு நியூட்ரஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, பெரும்பாலும் பெண்களுக்கு ரொம்ப இது ரொம்ப நல்லது, ரொம்ப சத்துள்ளதும் கூட. இந்த கருப்பு கவுனி வச்சு நான் உங்களுக்கு அழகான சூப்பரான ஒரு பாயசம் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1 கப் தேங்காய், 1 கப் வெள்ளை பாவு எடுத்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன், சர்க்கரை பாவு. அடுத்து பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாதாமையும் கொஞ்சம் முந்திரியையும் இந்த கருப்பு கவுனியில் நம்ம ஊற வச்சு நைட்டே ஊற வச்சிடணும். இந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றவே கூடாது. இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அரிசியை நம்ம நல்லா இந்த மாதிரி வேக வச்சு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சுற்று மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நம்ம நார்மல் பாயசம் தேவையானது என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் மிக்சியில் நல்லா பாயில் பண்ணி அதை வேக வச்சு அதை பாருங்கள், ஆற வச்சு மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் தான் நம்ம பாயசம் செய்ய போகிறோம். ரொம்ப வேணாம், ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இது கூட அந்த கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி முந்திரி பருப்பு நிறைய ஊற வச்சு அதில் அரைச்சிருக்கோம் டேஸ்ட்டுக்காக. ஸோ அதனால் நம்ம இது எப்படி லைட்டாக நெய்யில் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை நம்ம அப்படியே அதில் தூக்கி ஆட் பண்ணிடலாம். பாகு எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி இருத்து தான் வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய் பாகு எடுத்து இதில் நல்லா ஆட் பண்ணிட்டோங்க பாருங்கள். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ ஒரு கொதி வரட்டும். தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்தோடனே நல்லா இந்த மாதிரி வந்துடும். சூப்பரான சுவையான கருப்பு கவுனி பாயசம் ரெடி. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எல்லோரும் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.